இல்லை என்ன இப்போ சொல்லு. அது எப்படி வீடியோக்கு பின்னாடி நம்ம வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணதை வீடியோவில் சொல்கிறீங்க? இரு என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஊத்த தெரிந்தவங்களுக்கு அல்ல தெரியவில்லையே. கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுன அல்லுடா அல்லு. வெல்கம் டு ஜிடி ஸ்கொயர். நான் உங்கள் ஜி பேசுகிறேன். டி இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் நேற்று பண்ண காரியம் இருக்கே, அதுதான் என்னால் இதுவே பண்ண முடியல. வீடியோ பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் கட் பண்ணிட்டு போகிறான். அது என்ன ஹேபிட்னு தெரில. நான் இறான்னு சொல்கிறது கூட கேட்காம அவன் பாட்டு கிளம்பிட்டான். சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ணுறோம், கெத்து பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு இது எத்தனை 1 2 3 4 டைப்ஸான நூடுல்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், கப் நூடுல்ஸு. ஸோ இதுதான் நான் பண்ண போகிறேன் இன்னைக்கு சேலஞ்ச் வித் இது என்ன சாப்ஸ்டிக்கில் தான் பண்ண போகிறேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ 173 rupees 10 செட் வரும். அதில் ரேட்டும் கம்மி தான், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் இதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வாங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், என்னடா லாஸ்ட் சம்பவம் அப்படின்ட்டு புதுசாக அந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவை நான் காட்டில் தரேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அந்த சம்பவத்தை பார்த்துட்டு வாங்க, அந்த பிளடி ராஸ்கல் என்ன பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபேஸ்புக் அஃபிஷியல் பேஜ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகே? ஃபஸ்ட்டு நம்ம மேகிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், உள்ளே நூடுல்ஸ் இருக்குது. அதை ஏன் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல அப்படின்னா, இது உள்ள தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 minutes வைக்கணும். அதுக்கப்புறம் இது வெந்துடும். உள்ளே என்னப்பா சொல்லுங்கப்பா, யார்ப்பா நீங்கள்? வீடியோ பண்ணலாம், நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், நேற்று முன்னை விட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்கிறியா? நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு ஏன் ஃபோன் பண்ண எடுக்கலன்னா நீ பாட்டுக்கு கண்டுக்காம தானே நேற்று போனேன். எதுக்கு இங்க உட்கார்ற சொல்லு? கொல்லாம தானே எந்திரிச்சு போனேன். இல்ல இப்ப எதுக்கு சொல்லு? இப்ப மட்டும் பல்ல காட்டிட்டு வராம பாருங்க. என்ன நேத்து அந்த மாதிரி பேசினான், பேசிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இப்ப என்னத்துக்கு கோவப்படுறது எல்லாரோட சகஜம் தான். சரி இப்படிலாம் தள்ளி பாருங்க ஃபர்ஸ்ட். சரி, நான் இப்ப உனக்கெல்லாம் இங்க ஃபுட்டு வாங்கல, நான் தனியா வாங்கி நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னத்துக்கு பிரிச்சுக்கலாம் இங்க உங்களுக்கு? சரி, இப்ப நான் தான் கோச்சிக்கிட்டு போனோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, போனது போச்சு. நீ நேற்று என்னெல்லாம் பண்ண சொல்லு, நீயே சொல்லு. எதுக்கு நீ எந்திரிச்சு போன? சரி ஓகே, இப்போ ரொம்ப நேரம். சரி ரொம்ப நேரம் வேண்டாம். கேமரா பாருங்க. இட்ஸ் எ பிராங்க். ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களை பிராங்க் பண்ணோம், அவ்வளவுதான். நீங்க கேட்டிருக்கீங்க மாத்தி பண்ணுங்கன்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க உங்களை ட்ரை பண்ணிருக்கோம், உங்களை பிராங்க் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ரியலா இருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கழுவி ஊத்திருங்க. தேங்க்யூ. சரி உங்க பொசிஷனுக்கு போங்க. வந்துட்டேன். ஒரு பிளான் பண்ணணும் இதுக்காக. முக்கியமான ஒண்ணு, ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதாவது நான் ஏறி போகும்போது வரும்போது பார்த்துருப்பீங்க, நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், இவரும் ட்ரௌசர் தான் போட்டிருக்காரு. அவசியமாடாங்க. அதாவது நீங்க நிறைய டைம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க சாப்ஸ்டிக்ஸ்ல பண்ணுங்க அப்படின்னு. கேட்டிருக்காங்களா அப்படி? அப்படின்னா அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கும் இதுல பண்ணணும்ட்டு ஒரு ஆசை தான். அதாவது இது ப்ரொசீஜர் சொல்லிட்டீங்கல்ல? ஆமா, என் கண்ணு எதிர்க்க தானே பேசுனீங்க எல்லாம். என்ன முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன திட்டுறாரு பார்த்தீங்களா? என்னென்ன வார்த்தை, அது என்ன வார்த்தை? பிளடி ராஸ்கல், வேற அவ்வளவுதான். என்னென்ன வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுவும் என் மூஞ்சி எதிர்க்கவே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் வாட்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இது ரெண்டும் சில்லி சாவ் சுப்பா நூடுல்ஸா? யாருக்காச்சும் சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இதுதான் என் லைஃப் டைமில் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு? இது கண்டினியூஸாக நாங்கள் 4வது நாள் வீடியோ பண்ணுறோம். இதுவே இவ்வளவு வந்துச்சு. அதுதான் நானும் யோசிக்கிறேன். இதுவே இவ்வளோ வந்துருச்சு, எப்படி யாருமே பண்ண போகிறோம். பட் பண்ணுவோம். நூடுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்க. ஆமாம், சுடுது. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்.
இல்லை எப்போ சாப்பிட்டு எப்போ முடிக்கிறது. சாப்ஸ்டிக்னா 2 கையில் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு கையில் தான் யூஸ் பண்ணணும். தண்ணியிலே எல்லாம் போயிடுதா, வேற இதை சாப்பிடும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு, உப்பு சொப்பு இல்லாத மாதிரி. ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா கை வலிக்குதே. வலிக்கிட்டு போதே, எப்படி எடுக்கிறாங்கன்னு தம்பா தெரிய மாட்டேங்குது. நான் இதை மட்டும் வச்சிருந்தாலே வீடியோ ஃபுல்லா பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். குடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிச்சு, அல்றது தான் எப்படின்னு தெரியும். இந்த வீடியோவில் யார் வின் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். பேசாம தண்ணியை மட்டும் வடிகட்டிடலாமா? வடிகட்டி மீன்ஸ் அப்படியே கொஞ்சம் இழுத்து ஊற்றிட வேண்டியதான். எங்கே ஊற்றுவீங்க? இல்லை 2 கப்பு எம்டியாக தானே இருக்கா. அவங்களாம் சொல்லலை பார்த்தீங்களா எவ்வளோ உஷாராக இருக்கான்ட்டு. கேடி ஃபெலோ. ஓகே வாங்க ஜி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லலை. ஐயோ பார்த்து ஊற்றுறேன், ஏன்னா பவுலுன்றதுனால இதில் வடியுது. பார்த்து ஊற்றணும். இப்போ இன்னைக்கு பாருங்க இந்த துணியை அலச போகிறான் அவன் தான். என்கிட்ட இருந்து பட்டனால இப்போ அவங்க அடியில் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் பார்த்துருப்பேன்டா. சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை எப்படி அல்றாங்க. அடுத்த டப்பாவா டீயோடைய தந்திரத்தை தந்திரம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு போல. அங்க வேலைக்கு ஆகல தந்திரம். இங்க வந்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட தந்திரம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? எதுவுமே இல்லாம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வாங்கி வருது. பனானா ஸ்டோரி. இப்பொழுது பாரடா என் ராஜதந்திரத்தை. நார்மல் நூடுல்ஸே நல்லா இருக்கும் போல இருக்கு. கப் நூடுல்ஸ் அவ்வளோலாம் இல்லையா? இல்லவே இல்லை. எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி இருக்கா இல்லையா? காப்பி அடிச்சு தானே எடுப்பேன். இட்ஸ் நாட் காப்பி. உங்களை நான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட் நம்ம கப் நூடுல்ஸ் மான்சோக்கு போயிடலாம். சார் சார் அள்ளி சாப்பிடணும், தள்ளி சாப்பிடக்கூடாது, அப்படியே புரிந்ததா? இது ஒரு டிஃப்ரெண்ட் மூஞ்சிலே அடிக்குது. ஆனா எப்படா கத்துக்கிறீங்க, வேற லெவல். என்னது சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறது வேற, அள்ளும் போது அப்படியே உருகிட்டே வருது, மூஞ்சில் அடிக்குது. 2 போட்டுருக்கீங்க? இன்னும் போட்டிருக்கேன். நல்லா இருக்காது டேஸ்ட். அதே மாதிரி தானே இருக்கு. சொன்னேனே நாங்கள் ஒரு வீடியோ கார்டில் தரோம், அந்த வீடியோ போய் பாருங்க. எனக்கு அதே ஃபீல் தான் வருது. பா அது மோசம், இது பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. இதை சாப்பிடு, இதுக்கு மேலே போக போக பரவாயில்லன்னு தெரியும். அப்படியே உங்களுக்கு அது ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி இருந்தது? ஓவர் புளிப்பு, வாயில வைக்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. இதுவும் புளிப்பாக தான் இருக்கு. சரி நான் கற்றுக்கிட்டேன். எப்படி? நானும். எப்படி சாப்பிட்டீங்க? எப்படி கற்றுக்கிட்டீங்க?
இந்த 2 விரலுக்கு நடுவில் ஒன்று வைய, இந்த 2 விரலுக்கு நடுவில் ஒன்று வைய, இந்த 2 விரல் தான் மூவ் பண்ணும் பிடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு. ஓ வேற லெவலு. நம்மளது இது ஸ்டடியாவே நிக்க மாட்டேங்குதே. கை வலிக்குதானா? ஆமாவா? ஒருவேளை ப்ராக்டிஸ் இருந்தால் பழகிரும் போல. ஆமாம். என்ன எதுக்கு நோண்டுறீங்க மிஸ்டர் டி? நான் எங்க நோண்டேன்? இடிச்சு விட்டு தள்ளி விட்டு நானே சூடா இருக்குன்னு ஊதிக்கிட்டு இருக்கேன். கான் பட்டாணி எல்லாம் போட்டுருக்காங்க. இப்ப நீங்க வாயில எடுத்து வைக்கும்போது நான் பண்ணுவேன் பாரு. என்னாச்சு? ஒன்னும் அவ்வளோப்பா, நீங்க சாப்பிடுங்க. நான் பண்றேன். நான் பண்ணும்போது தெரியும். என்ன வேணும்னே பண்றீங்க? நான் அதுவும் வேணுமே பண்ணேன். நான் எட்டி பாக்குறேன். எட்டி பாக்குறேன். ஆமா. நீங்களே பாருங்க. அநியாயம். இவரு பண்ண நியாயம், நான் பண்ண அநியாயமா? சரி சரி, நான் ஒரு தடவை தான் பண்ணேன். வேணுமே நான் ஜெயிச்சிருவேன்ற பயத்துல வருது. ஆமா, பயம் எனக்கு. ரீடிங்ல போயிட்டு இருக்க வரைக்கும் என்னடா பயம்? எப்படி ஆவி வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியும். இல்ல கேமரால காட்டு. இல்ல அதான் தெரியும். நீ என்னென்ன கேடி வேலை பண்றங்கிறது கூட தெரியும். டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா ஊத்துனால எல்லாம் போயிடுச்சு தண்ணியோட. கைஸ் அடுத்த 2 நான் அப்படியே தான் சாப்பிட போறேன். இதுல போட போறது இல்லை. ஏன் நிறைய தண்ணியோடய போயிடுதுடா. டேஸ்டே இருக்க மாட்டேங்குது, சப்புன்னு இருக்கு. இது உண்மையாலே இது நல்ல டேஸ்ட் இருக்கு. நீ அப்படியே சாப்பிடு, இதுல போடாத. இது எடுத்துருக்கீங்க, கலக்கிக்கோ நல்லா. ஆமா, நான் இதுல போடாம என்னால அதுல சாப்பிட முடியாது. ஏன்? கஷ்டமா இருக்கும் அதுல. உன்னோட விருப்பம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் சிக்கன் ஸ்பைஸ். தண்ணியை மேலெல்லாம் ஊற்றி. தண்ணி சுடுதா? வாய் எப்படிலாம் சொல்றான் பாருங்க ரீசன். இது சுட்டுச்சு, அதனால தண்ணி எடுத்து குடிச்சேன். ஸ்வீட் கார்ன்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சொல்லிட்டான். ஸ்வீட் கார்ன், பட்டாணி. சிக்கன் இது எப்படி இருக்கு? அஞ்சோட நிப்பாட்டிக்கலாமா? இல்லை உங்களால அது சாப்பிட முடியுமா? எனக்கு இதுதான் அதோட வரும். பட் காண்டாவது வேலை. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லை. நூடுல்ஸ்னோன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இனிமே இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, பேக்கிங்ல பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். சிக்கன் நல்லா இருக்கு. ஐ மீன் சிக்கன் கறி நல்லா இருக்கு. அப்படி சொல்றியா? நார்மலாவே நூடுல்ஸ் வாங்கி வீட்டில் செஞ்சுட்டுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஆமா, தண்ணி ஊற்றுறோம்ல, இந்த நூடுல்ஸ்ல ஒட்டவே மாட்டேங்குது, சப்புன்னு இருக்கு. என்னதான் நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் இதோட ஒட்டவே மாட்டேங்குது. இது தனியாக தான் இருக்கு, சப்புன்னு தான் இருக்கு. வெளியே அந்த பிக்சர்லாம் பாருங்க, இதெல்லாம் எப்படி போட்டுருக்காங்க. இதை பார்த்து அதுல ஒரு 5% கூட கிடையாது. இல்ல அதுக்கே இன்னொன்னு வேற கொட்டலை நீங்க. அது மட்டும்தான் இருக்கு, அதை ஒழுங்கா சாப்பிடுங்க. என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க? சுத்திக்கிட்டு இருக்காங்க. சூழ்ச்சம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. சரிங்களா?
அதை அப்படியே ஒரு வலிக்க மாட்டார் உறிஞ்சு. எவ்வளோ தண்ணி அப்படியே சொட்டுது. போதும் ஏன் போதும், எனக்கு டேஸ்டே பிடிக்கல. ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போ இந்த வீடியோ இதோட அண்ட் முக்கியமாக சொல்லலை, இந்த வீடியோக்கு இவன் தான் ஸ்பான்சர். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கொண்டு போனோங்கிறனால அந்த ஸ்பான்சர்ஷிப்பை சொல்லலை. லாஸ்ட் வீடியோ அவன் கம்மியாக அந்த போண்டாவும் அதை சாப்பிட்டனால அவன் தான் ஸ்பான்சர் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோக்கு அவன் தான் ஸ்பான்சர் பண்ணுவான். நம்மளோட ஹார்ட் இருக்குது. ஷேர் வந்து நூடுல்ஸ்னால் நமக்கு செம்மையாக பிடிக்கும் அப்படின்னா நூடுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமோ ஏதோ விதி செயல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 4th ஐ திங்க் இது 5th கரெக்டாக, இது 5th. 5th சும்மா ஒரு கால்வாசி முடிச்சிருப்பேன். பட் அவங்க 6th half முடிச்சிட்டாங்க. பட்டாணியும் அதுக்கப்புறம் வந்து காணும், ஸ்வீட் காணும். அது வந்து கொஞ்சம் ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, நான் மோந்து பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரே வாசனை தான் எனக்கு வருது. உங்களுக்கு பர்சனலா எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. அதனால இல்லை, நம்மளால வந்து எப்பவுமே ரவா உப்புமாவை வந்து சாப்பிட்டு கேசரின்னு கூட சொல்லுவாரு. மூக்கப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வேற எங்க பார்த்தாலும் டேமேஜ் ஆயிடுச்சு ஒவ்வொரு பார்ட்டுமே. அதனால எதுவுமே எங்க கண்ட்ரோல்ல கிடையாது. வீடியோக்காக தான் பண்ணோம். அது அன்னைக்கு சண்டைலாம் போடலை. எப்படியோ நிறைய கமெண்ட் வந்திருக்கோம். இந்த வீடியோ நாங்க பண்ணி வந்திருக்குன்னு இன்கேஸ் வராம போச்சு. அதுக்காக தான் நாங்க எப்பவுமே இப்படிதான். ஸோ அடிச்சுக்கிறது நெக்ஸ்ட் டைம் பண்ணா நம்ப மாட்டீங்களோ? இல்ல, நாங்க அடிச்சு போய் போடா எந்திச்சு போடா தான் கோச்சிட்டு போனல கிளம்பு. எப்படி இது அப்படியே போட்டு வார்ட்டா ஃபர்ஸ்ட் தொடச்ச மாதிரி அள்ளிக்கும். அள்ளிட்டு ஊத்த தெரிந்தவங்களுக்கு அள்ள தெரியவில்லையே. கொஞ்சம் நஞ்சா பேச்சா பேசுன அல்லுடா அல்லு மாறிட்டேன். இப்போ என்ன பண்ணோம்? அதான் தண்ணி இருக்குல்ல, தண்ணியில் நினச்சி சுத்தம் பண்ணிட்டு புழிஞ்சி திருப்பி ஆக்கேன்னு அதெல்லாம் ரொம்ப ஊற்றும் போது ஓவராக ஊற்றிட்டு இப்போ என்னடா பேச்சு. பார்க்குற எனக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி பார்க்குற உங்களுக்குமே ஜாலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க வீடு துடைக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி வீடியோவில் போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவேன். அதுக்காக தானே ஷூட் பண்ணுறது. இப்போ நம்ம ஆங்கிளை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படியே டீப் போங்க. Thank you for watching. Until then, bye from G and D. Love you all. Bye. Take care. Stay safe.